இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் யார்கிட்டயும் போய் வேலை செய்ய வேணாம், நானே சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கு. ஒரு சில பேர் அவங்களோட சிச்சுவேஷன்ஸ்னால வெளியில போய் வேலை செய்ய முடியாம நம்மளே வீட்ல இருந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ என்ன ரீசனா இருந்தாலும் சரி, நீங்க வீட்ல இருந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. கண்டிப்பா அதுல நீங்க உங்க பிசினஸையும் தாண்டி உங்களோட சேல்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், மார்க்கெட்டிங்ல என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும் அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோல கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கங்க. நம்ம சொன்ன மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு நான் வீட்டில் இருந்துகிட்டே ஒரு பிஸ்னஸ் பண்ணி, சின்ன ஸ்கேலில் இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதன் மூலமாக ஏர்ன் பண்ணிக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த செக்மெண்ட்டில் அதிகமாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு படிச்சுட்டு ஒரு கரியர் பிரேக்கில் இருக்கிற விமனாக இருப்பாங்க, இல்லை குழந்தைங்களை பார்த்துக்கணும் இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸில் இருக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் எனக்குன்னு ஒரு இன்கம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ்க்குள்ளே போகிறாங்க. ஸோ இப்படி ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இனிஷியலாக என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க கவனிக்கணும், என்ன விஷயங்கள்லாம் அவங்க ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க சார்? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்ட்ரகிள்னு சொல்கிறப்போ முதல்ல ஞாபகம் வர்றது அவங்களோட டைமிங். அவங்க எவ்வளோ நேரம் வந்து ப்ராசஸில் ஒர்க் பண்ணுறாங்கங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஹோம் ப்ரனருங்கிறதும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஆண்டர்ப்ரனராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து முக்கியம் வந்து என்ன நம்ம செய்ய போகிறோம், அது எப்படி வந்து மார்க்கெட் பண்ண போகிறோம், அது எப்படி சேல்ஸ் கன்வெர்ட் பண்ண போகிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது அவங்க வந்து ஒரு டைமிங் கீப் அப் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து அவசியமாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராடக்ட் சர்வீஸை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும், அதை அவங்க வந்து லாஜிஸ்டிக்ஸ் பார்க்கணும், மார்க்கெட் பண்ணணும், சேல்ஸை ஹேண்டில் பண்ணணும், ஆன் டாப் ஆஃப் இட் அவங்களோட பர்சனல் ஒர்க்கையும் பார்க்கணும். ஏன்னா அவங்க மோஸ்ட்லி வந்து அவங்களோட ஒர்க் கூட, அவங்களோட டே டு டே பேசிஸ் ஒர்க் கூட தான் இதை சேர்த்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ இதுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸில் ஒரு 6 to 7 hours தான் கொடுக்க முடியும் அவங்களால. ஸோ அதுக்குள்ளே அவங்க எவ்வளோ புல்லட் ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்களோ அவ்வளோ நல்லது. ஃபஸ்ட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய ஸ்ட்ரகிள் அவங்க ஃபேஸ் பண்ணுறது வந்து அந்த ஒரு ஃபினான்ஷியலாக இருக்கலாம், ஆர் மார்க்கெட்டிங்கில் இருக்கலாம். ஃபினான்ஷியல் வந்து சைட்லி வைப்போம், ஏன்னா கண்டிப்பாக ஃபினான்ஷியலுக்காக தான் உள்ளே வந்திருக்காங்க, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாதனால தான் அவங்க வீட்டிலேருந்தே பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு காமன் ஸ்ட்ரகிள். பட் மார்க்கெட்டிங்கில் அவங்க எங்கே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஓப்பன் பண்ணால் போதும், எனக்கு இவங்க தெரிஞ்சவங்க எனக்கு வந்து வாங்குவாங்க, என் ரிலேட்டிவ்ஸ் வாங்குவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குவாங்கன்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் அவங்க யாருமே 90% வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து மார்க்கெட் அப்புறம் அடுத்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஓகே நான் மார்க்கெட்டிங்னு ஒரு 500 1000 போட்டு ஒரு மெட்டாலியோ கூகுள்லையோ ஆட் ரன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் அங்கேயும் ரிசல்ட்ஸ் வராது. ஸோ மார்க்கெட்டிங் ஸ்ட்ரகிள் வந்து ரொம்ப 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 அவங்களோட பெயின் பார்ட். அதை அவங்க வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு பிளான், ஒரு ப்ராசஸ், ப்ளஸ் கொஞ்சமாச்சு அதுக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மணி. பிஸ்னஸ் வந்து உண்மையாலுமே ரொம்ப கஷ்டம். பிஸ்னஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உண்மையாக ரொம்ப கஷ்டம். அது யாருமே சொல்கிறது கிடையாது. 9 to 5 வந்து எவ்வளோ ஈஸி, ப்ளஸ் அது எவ்வளோ வந்து ஜாலியான விஷயங்கிறது எவ்ரி பிஸ்னஸ் மேனுக்கு புரியும். அதுவும் எம்ப்ளாயி டு பிஸ்னஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போது ஹோம் ப்ரனரோ, பிஸ்னஸ் மேனோ, ஸ்டார்ட் அப் ஆண்டர்ப்ரனரோ எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியலான பார்ட். அதை வந்து அவங்க முக்கியமாக தெளிவாக பிளான் பண்ணி இறங்கல அப்படின்னா, அவங்க இது வரைக்கும் போட்ட டைம் ஒரு 3 months 6 months அதுக்கு அவங்க போட்ட எஃபர்ட்டும், அதுக்கு போட்ட டைம், அதுக்கு இன்வெஸ்ட் கொஞ்சமாச்சு மணி போட்டிருப்பாங்க தெரியுங்களா, அது எல்லாமே வந்து கண்டிப்பாக வேஸ்ட் ஆகிடும். அதனால தான் நிறைய பிஸ்னஸ் க்ளோஸ் ஆகுது. ஸோ ப்ராப்பர் டைம் மேனேஜ்மெண்ட்டும் பிளானிங்கும் ப்ளஸ் மார்க்கெட்டிங்க்கு தேவையான அந்த எஃபர்ட், அதுக்கான ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸ்ட்ரகிள்ஸில் இந்த மார்க்கெட்டிங்கில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. லைக் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இல்லை என்னோட அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கவங்க கிட்ட மட்டுமே நான் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்கேல் பண்ணிட முடியும்னு நினைக்கிறது நிறைய இடங்களில் நம்மளே பார்க்க முடியுது. ஸோ இந்த மார்க்கெட்டிங் தொடர்பாக நான் ஒரு ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் பண்ணுறேன், மார்க்கெட்டிங்கில் எப்படி நான் என்னோட ப்ராக்ரஸை எடுத்துகிட்டு போகணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து என்ன உங்களோட ப்ராடக்ட், இப்போ வந்து ஒரு ட்ரெஸ்ஸை ரீசேல் பண்ணுறீங்களா இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஏதோ ஒரு மசாலா பேக்கெட்ஸ் கொடுக்குறதா இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க போகிறீங்க. அப்போது நீங்கள் வந்து மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே கன்வின்ஸ் பண்ண தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அவங்கள வந்து நீங்கள் வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணிட முடியும். அவங்க தேர்ட் பர்சனை தாண்டி இவங்க உங்களுக்கு வந்து செகண்ட் பர்சன் ஆர் ஃபர்ஸ்ட் பர்சனாக இருக்கிறப்போ அவங்கள எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து ரெஃபரல்ஸ் எடுக்கலாம். இது ஒரு பெஸ்ட் வே. பட் ஸ்கேல் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் வந்து வேர்ட் பை மவுத்தில் தான் பெருசாக போகும். எல்லாருமே வேர்ட் பை மவுத்துக்காக தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. பட் ஸ்டில் அதுக்கு ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல நம்ம வந்து அதுக்கான பிளானும் அதுக்கான மார்க்கெட்டிங்கும் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங்கில் நீங்கள் என்ன மாதிரிலாம் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ரெஃபரல் போனஸ் கொடுக்கலாம்.
நீங்கள் ஜென்ரலாகவே எல்லாரும் சொல்கிறது தான். பட் அதை எப்படி இன்னோவேட்டிவாக நீங்கள் பண்ணுறீங்கிறதுல தான் உங்களோட பிஸ்னஸ் போகும். முக்கியமாக இந்த டைமிங்கில் நீங்கள் 2 விஷயம் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. ஒன்று வந்து கொலாபரேஷன்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 சாரீ விற்கிறீங்கன்னு வச்சுக்கலாமே, ஆர் நீங்கள் ஒரு சாரீ விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய இப்போ சாரீ ரீசெல்லர்ஸ் இருக்காங்க. சாரீ செல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மாதிரியே சிமிலர் ஃபாலோவர்ஸ் பேஸோட இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ சிமிலராக ஒருத்தங்க சுடிதாரோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஷர்ட்டோ டிஷர்ட்டோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்களும் அவங்களும் கொலாபரேட் பண்ணுங்கள். சிம்பிள். ஏன்னா அவங்களுக்கும் தேவை இருக்குது, உங்களுக்கும் தேவை இருக்குது. 99% நீங்கள் காசு யாரும் வாங்க போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து கிரியேட்டர் கம்யூனிட்டிக்குள்ளே க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ யூ கிரியேட் அ கம்யூனிட்டி. அதாவது கம்யூனிட்டினா வந்து ஃபாலோவர்ஸ் கம்யூனிட்டியை தாண்டி உங்கள் பியர் கம்யூனிட்டி நீங்கள் பில்ட் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா, அவங்க ஃபாலோவர்ஸ் இப்போ சுடிதார் வாங்குறவங்க சாரீ வாங்குவாங்க, சாரீ வாங்குறவங்க சுடிதார் வாங்க போகிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு கம்யூனிட்டியாக கிரியேட் பண்ணுறப்போ உங்கள்கிட்ட ஒரு 1000 ஃபாலோவர்ஸ், அவங்கள்ட்ட 1000 ஃபாலோவர்ஸ்னால் இப்போ உங்கள்கிட்ட 2000 பேருக்கு நீங்கள் வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும். டெஃபினட்டாக இது ஃப்ரீயாக தான் பண்ண போகுது. ஏன்னா ஹெல்ப் யூ ஹெல்ப் மீ கான்செப்டில் 2 பேருக்குமே இது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். ஸோ நீங்கள் வந்து கஸ்டமரையும் தொலைவர டைமிங்கில் இந்த மாதிரி கொலாபரேஷன்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இது டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நிறைய கொலாபரேஷன் ஒர்க் ஆகி போயிட்டுருக்கு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கான்டென்ட் கிரியேட் பண்ணலாம். அந்த கான்டென்ட் கிரியேட் பண்ணுறது வந்து பர்சனல் பிராண்டிங்கிறத தாண்டி நீங்கள் வந்து டே இன் லைஃப் மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கான்டென்ட் கிரியேட் பண்ணுறப்போ ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் பிஸ்னஸ் கிடைக்கும். பட் நீங்கள் எவ்வளோக்கோ டெடிக்கேட்டடாக அந்த ஸ்டோரி டெல்லிங் கரெக்டாக கொடுக்குறீங்களோ அது பேஸ் பண்ணி உங்களுக்கு பிஸ்னஸ் கிடைக்கும். ஸோ இது ஒன்று. இது இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இல்லை நான் கொஞ்சம் செலவு பண்ண தயாராக இருக்கேன், பட் நான் ரொம்ப பெருசாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னா யூஜிசி, யூசர் ஜெனரேட்டட் கான்டென்ட்னு சொல்லுவாங்க. அது எப்படி ஒர்க் ஆகும்னா, சின்ன சின்ன கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க, உங்கள் நீச்சில் இல்லாத ஒரு கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு 3000 4000 ஃபாலோவர்ஸ்லேருந்து ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ்குள்ளே வச்சுருப்பாங்க. அவங்க ஆட்ஸ் போடுவாங்க. அவங்களுக்கு உங்கள் ப்ராடக்டை கொடுத்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்ககிட்ட இருந்து ஃபீட்பேக்காக ஒரு டெஸ்டிமோனியல்ஸ் மாதிரி வாங்கி அவங்க வந்து அவங்க பேஜில் போடுறப்போ அது உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் இப்போ ட்ரைவ் ஆகுது. மோர் தென் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து யூஜிசி மார்க்கெட்டிங் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு வந்து லோ காஸ்ட்டாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கிற ஒரு இது. பிராண்ட் சிம்பிளாக சொன்னால் பிராண்ட் கொலாபரேஷன், டே இன் லைஃப், பர்சனல் பிராண்டிங் கிடையாது, டே இன் லைஃப். 3வது வந்து யூஜிசி மார்க்கெட்டிங். இது உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு டெஃபினட்டாக. நீங்கள் சொன்ன இந்த 3 ஸ்ட்ராட்டஜிஸையும் நான் கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஆக்சுவலாக நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன கிரியேட்டர் கொலாபரேஷன்ஸில் எனக்கு என்ன டவுட்டுனா, இப்போ நான் வந்து ஒரு சாரீ பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு கொஞ்சம் அதிக ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்களுக்கு அதை கொடுத்து என்னோட சாரியை நான் ப்ரமோட் பண்ணுறது என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நான் இன்னொரு பியர் கிரியேட்டர்கிட்டே கொடுக்குறேன்னா அவங்க என்னோட காம்படிட்டர் இல்லையா, அவங்களும் ஒரு கிளாத்திங் பிராண்டில் தான் இருக்காங்க. ஸோ என்னோட காம்படிட்டர் கிட்ட நான் கொலாப் பண்ணி எப்படி என்னோட ஃபாலோவர்ஸை நான் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும்? ஸோ இது வந்து நீங்கள் வந்து இது வந்து நார்மலாக இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட், கார்பரேட் மைண்ட் செட்டில் யோசிங்களேன். பெப்சி, கோக் பிராண்ட் நேம் வேண்டாம், ஒரு கார்பரேட்டில் வந்து ஒரு பெரிய ஜெயின்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போவுமே அவங்க கொலாபரேட்டில் தான் இருப்பாங்க. விச் மீன்ஸ் லைக் இங்கே எப்படின்னா 2 பேரும் மார்க்கெட் ஷேர் எடுக்கிறதுக்காக தான் ஓடுறாங்க. அப்போது நீங்கள் உங்கள் காம்படிட்டர் கூட கொலாபரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டிரெக்ட் காம்படிட்டருங்கிறது வேறு. இப்போ நீங்கள் ஒரு சாரீ பிராண்ட் வச்சுருக்கீங்க, அவங்களும் சாரீ பிராண்ட் நீங்கள் அப்ரோச்சே பண்ண முடியாது. யூ கேன் பி அ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்லைனில், பட் யூ கேன் ஷேர் யுவர் தாட்ஸ், ப்ராக்ரஸ் பண்ணிக்கலாம். பட் டெஃபினட்டாக அவங்க நீங்கள் கொலாபரேட் பண்ண முடியும். கொலாபரேஷன்ஸ் வந்து நீங்கள் சூப்பராக எடுக்கலாம். ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்களேன். நீங்கள் ஒரு சாரீ பிராண்ட் வச்சுருக்கீங்கன்னா மசாலா விற்கிறவங்ககிட்ட நீங்கள் கொலாபரேட் பண்ணலாம். அவங்களோட மசாலாஸ் உங்கள் யூசர்ஸில் போடலாம், நீங்கள் எங்கே போடலாம். ஒரு டாய்ஸ் விற்பாங்க தெரியுங்களா, அவங்க கூட நீங்கள் கொலாபரேட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு மசாலா பிராண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா செஃப் யாராவது குக் பண்ணி போட்டிருப்பாங்கல்ல, அவங்க கூட கொலாபரேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் இந்த நீங்கள் வந்து சாரீ சுடிதார் வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. பட் அது டிஃப்ரெண்ட்டாக வேறு. மேபி அவங்க நாளைக்கு சாரீ வந்தால் மேபி தேர் பி அ காம்படிட்டர். நீங்கள் நாளைக்கு சுடிதார் எடுக்கலாம்ல அப்போ. ஸோ அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் அவங்களும் யோசிப்பாங்க. ஸோ இட் பி லைக் அ மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் பேஸ்டில் நீங்கள் ஒரு கொலாப் பண்ண போகிறீங்க, அது ஒர்க் ஆக போகுது. 2வது வந்து உங்கள் ரா மெட்டீரியலை யார் யூஸ் பண்ண போகிறாங்களோ அவங்க கூட கொலாபரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்ன மாதிரி தான், ஒரு மசாலா பார்ட் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு குக்கிங் சேனல் கூட நீங்கள் கொலாபரேட் பண்ணலாம். ஈக்குவல் ஃபாலோவர்ஸ் இருக்கிறப்போ அவங்க கண்டிப்பாக காசு கேட்க மாட்டாங்க. 2வது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் வந்து பீப்புள் வந்து உலகம் ஃபுல்லாமே இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் வந்து இட்ஸ் ஆக்சுவலி லைக் அதோட ஒர்க்கிங் வந்து குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. முன்னாடி வந்து ஒரு 5 இயர்ஸ் முன்னாடியோ ஒரு 5 இயர்ஸ், ஒரு கொரோனா முடிஞ்ச ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹைலி எஃபெக்டிவ். இப்போவும் எஃபெக்டிவ்,
இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் வந்து எஃபெக்டிவ் இல்லைன்னுலாம் சொல்ல, பட் அது வந்து அந்த எஃபெக்டிவ்னஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ நம்ம ஆல்டர்னேட் பார்க்குறப்போ இந்த கொலாபரேஷன்ஸ்லாம் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. நீங்கள் வந்து இதை வந்து ஒரு கார்பரேட் மைண்ட் செட்டில் பாருங்கள். நீங்கள் சின்னதாக இருக்கிறப்போ நீங்கள் உங்கள் எப்போவுமே வந்து காம்படிட்டராக பார்க்காம அவங்க கூட காம்படிட்டர் கூட தான் நீங்கள் கொலாபரேட் பண்ண முடியும். அப்போ தான் நீங்கள் வந்து இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு ஒர்க் ஆகிற ஒரு விஷயம். இந்த மைண்ட் செட்னால தான் நிறைய பேர் யார் ஒர்க் பண்ணுறது கிடையாது. இப்போ நீங்கள் சொன்னீங்களா அவங்க என் காம்படிட்டர், அவங்க இன்கேஸ் அவங்க நாளைக்கு சாரி எடுத்துட்டா இவங்க நாளைக்கு வந்து குக்கிங் சேனல் ஓப்பன் பண்ணிட்டா அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் இப்போ எனக்கு அவங்க கூட கனெக்ட் இருக்கு, கொலாபரேட் பண்ணலாம். ஸோ அவங்க க்ரோ பண்ணுறப்போ நீங்களும் க்ரோ ஆவீங்க. உங்கள் 2 பேரும் க்ரோத்தில் என்ன ஆகும்னா உங்களுக்கு 2 ஃபாலோவர்ஸ் வரும். ஸோ இட்ஸ் லைக் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகிற ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும் இது. ஓகே, நெக்ஸ்ட் டே இன் மை லைஃப் கண்டென்ட் பற்றி சொன்னீங்க. ஆக்சுவலாக இதுலேயே எனக்கு ரிவர்ஸாக தான் தோணுது. நிறைய டே இன் மை லைஃப் கண்டென்ட் பண்ண கிரியேட்டர்ஸ் எல்லாமே இப்போ அவங்களோட ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நான் ஒரு ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலே கண்டிப்பாக எனக்குன்னு ஒரு பர்சனல் பிராண்டிங், இந்த மாதிரியான ஒரு டே இன் மை லைஃப் மாதிரியான விளாக்ஸ் பண்ணி ஒரு ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணால் தான் என்னால் அந்த ஒரு ஸ்கேல் ரீச் பண்ண முடியுமா? அது வந்து செலவே நான் பண்ணக்கூடாது பெருசாக. நான் என்னால் டைம் தான். எய்தர் யூ ஹவ் டு மேக் மணி ஒன்லி 2 ways. காசு போட்டு காசு சம்பாதிக்கலாம், ஆர் டைம் கொடுத்து காசு சம்பாதிக்கலாம். இது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் டைமை போட்டு சம்பாதிக்கிற மாதிரி. டே இன் லைஃப் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் வந்து 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்சனல் பிராண்டிங்க்கும் டே இன் லைஃப்க்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் ஏன் பர்சனல் பிராண்டிங் சொல்லாமல் டே இன் லைஃப் அப்படின்னு சொல்கிறேன்னா, இது இவங்க டே இன் லைஃப் ஒர்க் ஆகும்னு சொல்கிறேன்னா, பர்சனல் பிராண்டிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 5 years to 10 years மார்க்கெட்டில் இருக்கீங்க. ஆல்ரெடி அந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் கடந்து வந்த ஸ்டோரி, நீங்கள் கடந்து வந்த அந்த விஷயத்தையும் ப்ளஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸையும் முன்னாடி ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸையும் வித் சொல்யூஷனோட சொல்கிறது தான் பர்சனல் பிராண்டிங்கை நான் பார்க்குறேன். பட் டே இன் லைஃப்ங்கிறது வந்து யாருக்கு ஒர்க் ஆகும்னா த ஒன் ஹூ ஸ்டார்டட் ரைட் நவ். இப்போ ஆரம்பிக்கிறவங்க கிட்ட எப்படி நீங்கள் போய் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? ஸோ பர்சனல் பிராண்டிங்கிற வேர்டு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். இதே வந்து நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை டே இன் லைஃப் மாதிரி கொண்டு போகிறது வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா நீங்கள் போய் உட்காந்துட்டு இப்போ தான் நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் கால் மேலே கால் போட்டு உட்காந்து அதை வந்து எக்ஸ்பர்ட்டாக சொன்னீங்கன்னா பீப்புள் மைட் ரிவர்ஸ் கொஸ்டின் யூ லைக் சேயிங் தட் உனக்கு இது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஹவு மச் எக்ஸ்பீரியன்ஸ் டு யூ ஹேவ் இன் திஸ் அப்படிங்கிறப்போ ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு கண்டென்ட்டே இருக்காது. ஓகே. ஸோ பர்சனல் பிராண்டிங்கிறது வந்து நேம்ல இருக்கிற மாதிரி தான். இட்ஸ் அ பர்சனல் ஸ்டஃப். நான் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். என்னோட ஸ்ட்ரகிள் வந்து என் கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக நான் ப்ரீவியஸாக எடுத்த டெசிஷன் மூலியமா வந்த ஒரு விஷயமா இருக்கும். அந்த விஷயத்த நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன், அது எப்படி நான் சொல்யூஷன் கொடுத்தேன், அந்த சொல்யூஷன் ஒர்க் ஆச்சா ஒர்க் ஆகலையான்னு சொல்றது தான் பர்சனல் பிராண்டிங்கை நான் பார்க்குறேன். அப்போ நீங்கள் வந்து டே இன் லைஃப்ங்கிறப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்கள் ஒரு நார்மலாக போய் கூட கனெக்ட் பண்ண முடியும். ஸோ பர்சனல் பிராண்டிங் வில் டீச் யூ இது டே இன் லைஃப் வந்து வில் கனெக்ட் வித் யூ. ஸோ இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கு. ரெண்டுமே சேர்த்து ட்ரைவ் பண்ணும். பட் இதோட ஃபீல் வேற, அதோட ஃபீல் வேற. ஸோ மார்க்கெட்டிங்ல இது வேற அது வேற தான் நான் பார்க்குறேன். ஓகே, இது இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாரிஃபிகேஷன் எடுத்துக்கிறதுக்காக, பர்சனல் பிராண்டிங்ல நம்ம ட்ரெடிஷ்னலாக பார்த்து இந்த வசந்த் & கோ ஆடு, சரவணா ஸ்டோர்ஸ் ஆடு, அவங்க பண்ணுறது பர்சனல் பிராண்டிங். இப்போ நம்ம நார்மலாக யூடியூப்ல இருந்து நிறைய சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவங்க அவங்க பண்ணுறது இந்த ஸ்டைல் ஆஃப் இதுன்னு புரிஞ்சுக்கலாமா? இப்போ வசந்த் & கோ, சரவணா ஸ்டோர்ஸ் இவங்கெல்லாம் பண்ணது பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸ் வந்து தே பில்ட் அ ஃபேஸ் வேல்யூ, அவங்க ஒரு பிராண்ட் வேல்யூ பில்ட் பண்ணாங்க ஃபார் இதுக்கு. இப்போ பர்சனல் பிராண்டிங்கிறது வந்து எப்படின்னா நான் எப்படி பார்க்குறேன்னா நீங்கள் உங்களோட எக்ஸ்பர்டைஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் பர்சனல் பிராண்டிங்கை நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ அவங்க ஃபேஸ் வேல்யூ கிரியேட் பண்ணாங்க. ஸோ அப்படி தான் வந்து நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருப்பாங்க அவங்க, அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதாவது இன்ஃப்ளூயன்சர் டு இப்போ மிஸ்டர் பீஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் பேசிக்லி ஒரு இன்ஃப்ளூயன்சர், தென் ஹி கிரியேட்டட் ஹிஸ் ஓன் பிராண்ட். அது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஸோ அது வந்து அவங்க என்னன்னா அவங்களுக்கு இருக்கிற ஆடியன்ஸை கஸ்டமர்ஸாக மாற்றுறாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் ஹோம் பர்னராக இருக்கிறவங்க ஆர் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டே இன் லைஃப் நல்லா ஒர்க் ஆகும். ஆர் ஏன் டே இன் லைஃப் ஒர்க் ஆகும்னா அது ஒரு ரா ஃபில்டர்டு கண்டென்ட்டாக, ஒரு ரா கண்டென்ட்டாக இருக்குது. அவங்களுக்கு ஆடியன்ஸ் கூட வந்து நான் டெய்லியும் பண்ணுறத காட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு டே இன் லைஃப் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டாக நீங்கள் காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு நைட் தூங்குற வரைக்கும் என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்கிறது அங்கே நடக்கும். உங்களுக்கு அங்கே நீங்கள் எவ்வளோ ஏமாந்துருக்கீங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க, எவ்வளோ அழுதீங்க, எல்லாமே ஒரு ரா அன்ஃபில்டர்டு கண்டென்ட்டாக கஸ்டமர்ஸ்கிட்ட போகிறப்போ இட் வில் த ப்ராடக்டையோ உங்கள் சர்வீஸையோ அந்த கஸ்டமர் உங்களோட கஸ்டமர் வந்து கனெக்ட் ஆவாங்க. அந்த கனெக்ஷன் தான் உங்களுக்கு சேல்ஸை ட்ரைவ் ஆகும்.
ஓகே. இப்போ இதில் என்ன ஸ்ட்ராட்டஜி எனக்கு சூட் ஆகும் அப்படின்னு நான் சூஸ் பண்ணிட்டேன். அதுலேருந்து அதை சேல்ஸாக மாற்றுறதுக்கு இன்னும் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு சார்? ஃபஸ்ட்டு டைம் கொடுக்கணும். ஓகே. ஏன்னா இது டைம் கொடுத்தீங்கன்னா போதும். ஏன்னா நான் பண்ணிட்டேன் உடனே எனக்கு ரிசல்ட்ஸ் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, வைராலிட்டி இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ வித் சேல்ஸ். ஓகே. வைராலிட்டிங்கிறது வேற, சேல்ஸ் வேற. உங்களுக்கு வியூஸ் போகுது எல்லாம் நடந்தாலும் சில சமயம் உங்களுக்கு வந்து சேல்ஸ் வராது. அப்போது சேல்ஸ் வர்றதுக்குன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் போகணும். இது வந்து கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கேம்பெயின் மாதிரி தான் நீங்கள் பர்சனல் பிராண்டிங் இதையும் நீங்கள் பார்க்கணும். இப்போ நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 15 வீடியோ நான் ஒரு மந்த்துக்கு நான் வந்து போடுறேன் அப்படின்னா, நான் வந்து ஐ வில் ஸ்பிளிட் இட் இன்டு 3 டிஃப்ரெண்ட் திங்ஸ். எப்படின்னா, ஒன்று வந்து என் சேல்ஸ் ஸ்பெசிஃபிக்காக ஒரு 5 கண்டென்ட் எடுப்பேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக ஒரு 5 கண்டென்ட் எடுப்பேன், நான் கடந்து வந்தது ஆர் என்னோட டெக்னிக் சொல்கிற மாதிரி ஒரு 5 கண்டென்ட் எடுப்பேன். மூணாவது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கண்டென்ட் ஒரு 5 கண்டென்ட் எடுப்பேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ட்ரீட் மை திங்ஸ். ஏன்னா நீங்கள் எல்லா கண்டென்ட்டையும் சேல்ஸாக போட்டால் இட் பிகம் அன் ஆட். எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் வந்து எஜுகேஷன் கண்டென்ட்டாக போட்டால் சேல்ஸ் வராது. எல்லா கண்டென்ட்டையுமே நீங்கள் வியூவர்ஷிப் கண்டென்ட்டாகவும் ஃபாலோவர் கண்டென்ட்டாகவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுக்குமே உங்களுக்கு வந்து பிரயோஜனம் இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் வரீங்க பேசுறீங்கிற மாதிரி இருக்கும். அப்போது நீங்கள் தான் வந்து ஒவ்வொரு கண்டென்ட்டையும் யூ ஹேவ் டு சிட் அண்ட் பில்ட் யுவர் கண்டென்ட். இப்போ கான்டென்ட் கிரியேஷன் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு பிஸ்னஸோட கான்டென்ட் கிரியேஷனுங்கிறது வந்து எப்படி நான் சேல்ஸ் எடுக்க போகிறேங்கிற ஒரு மென்டாலிட்டி சைடில் இருக்கணும். அதுக்காக எல்லாத்தையும் போட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சூப்பராக எடிட் பண்ணியிருப்பாங்க, பயங்கரமாக இருக்கும், வியூஸே போயிருக்காது. ஏன்னா தட்ஸ் அன் ஆட் கண்டென்ட். நீங்கள் ஆடுன்னு சொல்லாமையே ஆடுங்கிறத வந்து சில பேர் வந்து பார்த்தோன்னா யூசர்ஸ் புரிஞ்சுப்பாங்க. ஸோ எக்ஸ்பிளிசிட்டாக இல்லாமல் அது எப்படி நீங்கள் வந்து கன்வே பண்ணுறீங்கிறதுல தான் உங்கள் சேல்ஸ் ட்ரைவ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பராக சொன்னால், இன்னும் சரி ஸ்பெசிஃபிக்காக சொன்னால், இதில் சேல்ஸ் நடக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் அ மேஜிக் மாதிரி தான். பட் யூ ஹாவ் டு ஹாவ் அ ப்ராப்பர் பிளான். ஓகே. ஸோ இது வந்து டெஃபினட்டாக நான் பாட்டுக்கு எல்லாரும் வராங்க போகிறாங்க அப்படிலாம் இல்லாமல் யூ ஷுட் சிட், யூ ஹாவ் டு ரைட் யுவர் திங்ஸ். நீங்கள் உட்காந்து எழுதி தென் யூ ஹாவ் டு ஷூட் இட். அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். வைராலிட்டி வந்து சேல்ஸாக கன்வெர்ட் ஆகும்னு எந்த கேரண்டியும் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அப்போ நான் வைரல் ஆகணுங்கிறதுக்காக எஃபர்ட் போடுறதோ, இல்லை நான் வைரல் ஆகிட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு எல்லாரோடையும் ஒரு ஸ்டெப் நான் ஃபார்வர்டில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எந்த அர்த்தமும் இல்லையா? டெஃபினட்டாக கிடையாது. எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு சேல்ஸ் நடந்தால் மட்டும்தான் பாக்கெட்டில் காசு வரும். ஸோ வைராலிட்டி இஸ் நாட் டெஃபினட். அதாவது இது எப்படி நான் சொல்கிறேன்னா, வைராலிட்டி ஆகியும் ஒரு 3 மில்லியன் 2 மில்லியன் வியூஸ் போய் கூட ஒரு இன்னும் ஓகே இது சொல்லலாம். ஒரு சில யூசர்ஸ், ஒரு சில கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க பர்சனல் பிராண்டிங்லேயே 6000 7000 ஃபாலோவர்ஸ்லேயே பெரிய பெரிய லீட்ஸை க்ளோஸ் பண்ணவங்க இருக்காங்க. ஓகே. 1 மில்லியன் ஓகே 100K 200K வச்சிருங்க கூட இன்னும் பெரிய சேல்ஸ் க்ளோஸ் பண்ணாதவங்களும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு 20,000 ஃபாலோவர்ஸ் இருக்கும் போதே ஹீ க்ளோஸ்டு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். பட் அவர் ஃபீல்ட்லேயே சிமிலர் பிஸ்னஸில் சிமிலராக பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் 120K 130K வச்சிருக்காரு. இஸ் அன் எக்ஸ்பர்ட். ஆக்சுவலி லைக் எக்ஸ்பர்ட்னா இன்னும் எக்ஸ்பீரியன்ஸும் கூட அவருக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கல. ஸோ இட் கம்ப்ளீட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் கான்டென்ட். வைராலிட்டி இஸ் கம்ப்ளீட்லி டிஃபர் ஃப்ரம் பிஸ்னஸ். சேல்ஸ் வேற, வைராலிட்டிங்கிறது வேற. வியூஸ் போகிறதுக்கும் ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுக்கும் பிஸ்னஸ் கிடைக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. எவ்ரி திங் இஸ் கால்குலேட்டிவ் திங். நீங்கள் வந்து சேல்ஸுக்குன்னு சில கண்டென்ட் நீங்கள் எழுதி தான் ஆகணும். அது இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியோ சீக்ரெட் ஃபார்முலாலாம் கிடையாது. யூ ஹாவ் டு ஃபிகர் இட் ஃபார் யுவர் ஓன் பிஸ்னஸ். உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் தான் தனியாக உட்காந்து எழுதி பார்க்கணும் எந்த கண்டென்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து சேல்ஸ் என்கொயரி வருது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து மெட்டாலேயோ ஆகட்டும், மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயே ஆகட்டும், யூடியூபோட இதாக இருக்கட்டும், எதில் நீங்கள் பண்ணாலுமே அவங்க உங்கள் டேட்டா கொடுக்கத்தான் போகிறாங்க. ஆஸ் அ கிரியேட்டராக அவங்க டேட்டா கொடுப்பான். அந்த அனாலிட்டிக்ஸ் உட்காந்து பார்த்து எதுலேருந்து நமக்கு வந்து என்கொயரிஸ் ட்ரைவ் ஆச்சு, அப்போது அந்த என்கொயரிஸ் ட்ரைவ் ஆன கண்டென்ட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன் அதை நம்ம பார்த்து தான் பண்ணணும். ஏன்னா இங்கே ட்ரையல் அண்ட் எரருங்கிறது நிறைய நீங்கள் எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும். ஆனால் ஒரு மார்க்கெட்டிங்கோட மோட்டோவே என்னோட ப்ராடக்ட்டை நான் நிறைய பேர்கிட்ட எவ்வளோ மேக்ஸிமம் ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போக முடியுமோ அவ்வளோ ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போகிறது தானே. அப்போ நான் வைரல் ஆகுறேன்னா கிட்டத்தட்ட 1 மில்லியன் 2 மில்லியன் நபர்கள் என்னோட வீடியோவை என்னோட ப்ராடக்டாக பார்க்குறாங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தானே. நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்சர் சொல்கிறேன். நான் உங்களுக்கு டிவியில் நீங்கள் ஒரு ஆடு பார்க்குறீங்க. என்ன ஆடுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக மென்ஸுக்கான ஒரு ஷர்ட்டை பற்றி ஒரு ஆடு நீங்கள் பார்க்குறீங்க. அது உங்களுக்கு ரெலவெண்ட்டா? இல்லை, ரெலவெண்ட் கிடையாது. பட் நீங்கள் அந்த டிவி ஒரு ஷோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஆடை முழுசாக நீங்கள் பார்க்கத்தானே போகிறீங்க. ஆமாம். லெட்ஸ் சே இன்னொன்று சொல்லலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு சீட் ஒரு சீப்புக்கு ஒரு ஆடு பார்க்குறீங்க. அந்த ஆட் நல்லா இருக்குது, அதுக்காக நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் சீப் வாங்க போகிறதே கிடையாது. அதுக்காக அது உங்களுக்கு ஜஸ்ட் வியூவாக தான் ஆக போகுது. இங்கே விஷயம் என்னென்னா, அது வந்து ஒரு இம்ப்ரெஷன், ஓகே, ஃபீல் குட் தான்.
நீங்கள் அது பார்க்குறப்போ உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஆடு பார்ப்பீங்க. அது கண்டிப்பாக நீங்கள் சேல்ஸ் வாங்கணுங்கிறது வந்து இதே கிடையாது. நீங்கள் எத்தனையோ ப்ராடக்ட்ஸோட ஆட்ஸ் பார்த்துருப்பீங்க. எல்லா ப்ராடக்ட்ஸும் நீங்கள் வாங்கிடுவீங்களா? இல்லை, வாங்க முடியாது. அதே மாதிரி தான் இது வந்து வைராலிட்டிங்கிறது வந்து நிறைய இம்ப்ரெஷன் இருக்கும். மேபி அந்த இம்ப்ரெஷன் உங்களுக்கு எப்படி வந்து எஃபெக்ட் ஆகலாம், அந்த அந்த இம்ப்ரெஷன் உங்களுக்கு எப்படி வந்து ஒர்க் ஆகலாம்னா, இஃப் யூ ஃபாலோ தட் கிரியேட்டர், லெட்ஸ் சே அதை பார்த்துட்டு ஓகே எனக்கு இது நல்லா இருக்கு, எனக்கு இது பிடிச்சிருக்கு, சம்மந்தம் இருக்குன்னு இல்லாமல் இது நல்லா இருக்குன்னு நீங்கள் வந்து அந்த ஃபாலோ பண்ணி வைக்கிறீங்க. நாளைக்கோ ஃபியூச்சரில் அவங்க கிரியேட் பண்ணுற ஏதாவது ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அது மேபி உங்களுக்கு சேல்ஸாக ட்ரைவாக இருக்கான வாய்ப்பு இருக்குது. நான் உங்களுக்கு நிறைய இடத்துல காட்ட முடியும். வெறும் ஒரு நீங்கள் சூசஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கிரியேட்டர்ஸ் போட்டிருப்பாங்க. 1 million வியூஸ் இருக்கும், 2000 ஃபாலோவர்ஸ் 1000 ஃபாலோவர்ஸ் தான் வந்திருப்பாங்க. இதுவே 100K 200K தான் வீடியோ போயிருக்கும், பட் 6000 10,000 ஃபாலோவர்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ வைராலிட்டி, ஃபாலோவர்ஸ் கவுண்ட், வியூஸ் கவுண்ட் இது எதுவுமே சேல்ஸுக்கு மேட்டர் கிடையாது. எனக்கு வந்து ஒரு என்கொயரி வந்திருந்தது. மதுரையிலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டுருந்தார். என்னோட கண்டென்ட் பார்த்துட்டு ஒரு கன்சல்டிங் கூப்பிட்டுருந்தாரு. அவர் வந்து அவரோட வீடியோ வந்து 700 வியூஸ் தான் போயிருக்கு, பட் ஹி டேக் 3 சேல்ஸ். லீட்ஸ் கூட கிடையாது, 3 சேல் க்ளோஸ் பண்ணிட்டாரு 700 வியூஸில். அண்ட் அந்த 3 சேலுமே அவருக்கு வர்த் பார்த்தீங்கன்னா மோர் தென் 15,000 20,000 சேல்ஸ் ஈச். ஸோ அப்போனா வைராலிட்டிக்கும் சேல்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது வந்து எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி அவர் கூப்பிட்டப்போ அவர் சொன்ன விஷயம். வெறும் 700 வியூஸில் ஹி டுக் 3 சேல்ஸ். ஸோ வைராலிட்டி, வியூஸு, இம்ப்ரெஷன்ஸ் எதுவுக்குமே சேல்ஸுக்கும் டிரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கிடையாது. பட் வைரல் ஆகிறப்போ இஃப் யூ அந்த கிரியேட்டர் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்காக பின்னாடி சேல்ஸ் ட்ரைவ் ஆகலாமே தவிர்த்து டிரெக்டாக சேல்ஸ் கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா 99% கிடையாது. ஓகே, நீங்கள் சொல்கிறதுலேருந்து நான் நிறைய ஆடியன்ஸை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தேவையில்லை. என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் கரெக்டான ஆடியன்ஸை ரீச் பண்ணால் போதும். ஈவன் கம்மி நம்பராக இருந்தால் கூட ரீச் பண்ணால் போதும். டெஃபினெட்லி இதுதான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை எந்த ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர் வந்து புரிஞ்சுக்கிறாங்களோ சக்ஸஸ் ஈஸியாக கிடைச்சிடும். ரீசன் என்னென்னா இதுக்கு பேர் தான் வந்து டார்கெட்டட் நீச்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் டார்கெட்டை வந்து சிறுசாக வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து எஃபர்ட் ஈஸியாக போடலாம். உங்கள் எஃபர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கன்சியூம் ஆகும். அந்த எஃபர்ட்டுக்கு ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ் ஒரு மசாலா பண்ணுறீங்களோ இல்லை வந்து ஒரு ட்ரெஸ்ஸோ நீங்கள் வந்து செல் பண்ணுறீங்கன்னா இது எந்த ஏஜ் குரூப்புக்குன்னு ஒரு டார்கெட் நீங்கள் பிரிச்சிங்கனாலே உங்களோட ஆடியன்ஸ் சைஸ் குறைஞ்சிரும். நீங்கள் வாஸ்ட் ஆடியன்ஸ்க்கு நான் நிறையா பேருக்கு காட்டினா எனக்கு சேல்ஸ் கிடைக்குங்கிறது வந்து லிட்ரலியே மித்து தான். ஏன்னா குறிப்பிட்ட ஆட் ஸ்பேஸ் ஆகட்டும், உங்கள் கேம்பெயின் ஆகட்டும், ஆர்கானிக் ஆகட்டும், நிறைய காம்படிஷன் இருக்கு இங்கே மார்க்கெட்டில். உங்களை மாதிரியே பக்கத்துலேயே உட்காந்து, உங்களை மாதிரியே உங்கள் தெருவுலேயே உட்காந்துட்டு உங்கள் ஆட் ஸ்பேஸை எடுக்கிறதுக்கும் உங்கள் கேம்பெயின் ஸ்பேஸ் எடுக்கிறதுக்குமே ஆள் உட்காந்துருக்காங்க. எடுக்கிறதுனா திருடுற சொல்ல அதே ஸ்பேஸுக்காக அவங்களும் சண்டை போடடியாக இருக்கிறாங்க. அவங்களும் வந்து உங்கள் காம்படிட்டர் தான். அப்போது அந்த ஆட் ஸ்பேஸில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன எஃபர்ட் போடுறீங்க, அதை எவ்வளோக்கு எவ்வளோ டார்கெட்டடாக நீங்கள் ரீச்சை வந்து அப்ரோச் பண்ணுறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து வைடாக பண்ணால் நிறைய பேர்த்த ரீச் பண்ணால் நிறைய வரும் அப்படின்னா நிறைய பேர்த்த ரீச் பண்ண நிறைய காசு போடணும். நீங்கள் வந்து பர்ன் அவுட் ஆயிடுவீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், நீங்கள் கண்டிப்பாக ஒரு மென் ஷர்ட் நீங்கள் வாங்க போகிறதே கிடையாது. அந்த ஆடை உங்களுக்கு காமிச்சனால எதுவுமே இல்லை. இட் மைட் பி ஃபீல் குட், அதை நீங்கள் ஃபுல்லாக கூட பார்ப்பீங்க, திருப்பி கூட பார்ப்பீங்க. பட் டெஃபினட்டாக அதனால சேல்ஸ் வரவே போகிறது கிடையாது எனக்கு. அப்போது நான் உங்களுக்கு அந்த ஆடை காமிச்சு அதுக்கு எனக்கு என்ன பிரயோஜனம்? ஐ எம் ஜஸ்ட் பர்னிங் மை மணி ஃபார் நத்திங். ஸோ இந்த விஷயம்தான் அந்த நீச் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் வெறும் 700 பேர்த்துல கூட 3 சேல்ஸ் நீங்கள் எடுக்க முடியும். ஓகே, ஆனால் இதில் இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ நான் ஒரு மென்னோட ஷர்ட் ஆட் எனக்கு வருதுன்னா நான் அவங்களோட கஸ்டமர் ஆக போகிறது இல்லை. பட் யாராவது கேட்டால் நான் ரெஃபர் பண்ணுவேன், இல்லை யாருக்காச்சும் நான் கிஃப்ட் பண்ணணும்னா நான் யோசிப்பேன். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அது மூலமாக நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல, அதுக்கு நம்ம அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட வேணாம்னு சொல்கிறீங்களா? ஏன் இது வந்து உங்களுக்கு சொல்கிறேன்னா, இதே மாதிரி இப்போ ஒரு 100 பேர் உங்களுக்கு ஆடிருப்பாங்க. அந்த மொமெண்ட்டில் இந்த பர்டிகுலர் கிரியேட்டர் உங்களுக்கு உங்களுக்கு ஞாபகம் வரணுங்கிற அவசியம் கிடையாது. ரெண்டாவது, நீங்கள் பார்க்குற அன்னைக்கெல்லாம் அந்த ஆடை இன்னொருத்தர் ரெஃபர் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. ஸோ இட் வில் டேக் டைம். இப்போ இந்த ஆட் ஸ்பேஸ் வந்து இர்ரெலவெண்ட் ஆட்ஸ் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு வந்து பைட்டே மேலே வந்துட்டே இருக்கும். ஆக்சுவலி இது வந்து லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் கான்செப்ட் தான். கடைசியாக நீங்கள் யாரை பார்த்தீங்களோ அவங்க தான் ரெஃபர் பண்ணுவீங்க. ஒரு 1 மந்த் மட்டும் நீங்கள் பார்த்த ஆடு உங்களுக்கு ஞாபகம் கூட இருக்காது. ஏன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி இர்ரெலவெண்ட். உங்களுக்கு ரெலவெண்ட்டாக, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளோட ஆடு பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ 2 மாதத்துக்கு முடியும் 3 மாதத்துக்கு முடி பார்த்தா கூட அந்த பிராண்ட் நேம் கூட நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்க. பட் உங்களுக்கு இர்ரெலவெண்ட்டான ஆட் எவ்வளோ குவாலிட்டியாக இருந்தாலும், அந்த ப்ராடக்ட் எவ்வளோ சூப்பராக இருந்தாலும், எவ்வளோ பிடிச்சிருந்தாலும் லாஸ்ட்டாக பார்க்குறது தான் உங்களுக்கு நிற்கும். ஸோ
அதையும் மீறி அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு இம்பாக்ட் ஆயிருக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்டோட ஆடு பார்த்தீங்கன்னா ஹைலி கிரியேட்டிவாக இருக்கும், விச் இஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி ஆட்ஸை எல்லாரும் போடுறது. ஸோ நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்போ அந்த ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 1% தான் இருக்கும். ஸோ அந்த ப்ராபபிலிட்டி வந்து ரெஃபரல் வழி வர்றதுக்கு நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பேசினா அதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி, தின் மார்ஜினில். அதை நான் ஒரு கோடாக வச்சுக்கிட்டு நான் எல்லாத்துக்கும் காட்டுறேன் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து காசை வந்து பேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த பேர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக அதை டேரக்டாக ஆடியன்ஸ்க்கு காட்டு, என்னோட கரெக்டான ஆடியன்ஸுக்கு காட்டினா எனக்கு சேல்ஸ் கிடைச்சிரும்ல. ஓகே. ஸோ அதுதான் நம்ம வந்து, ஏன்னா நீங்கள் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் ஃபார் கார்பரேட்டோ ஒரு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கோ பிராண்டிங் பண்ணுறதுக்காக நம்ம பேசல. இப்போ நம்ம பேச வந்து சேல்ஸ் ஃபார் ஹோம் ரன்னர்ஸ், ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ். அப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த தின் மார்ஜினே அந்த சின்ன காசில் எப்படி பொட்டன்ஷியல் எடுக்கிறது. அப்போ வந்து நம்ம இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா பேர்ன் பண்ணுற மாதிரி தான். அந்த பேர்ன் நமக்கு தேவை கிடையாது. ஓகே. ஃபஸ்ட்டு இந்த டிஐஎம்எல் மாதிரியான ஒரு கான்டென்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. செகண்ட் திங், ரொம்ப வைரல் ஆகணும்னு ட்ரை பண்ணாமல் டார்கெட் ஆடியன்ஸை மட்டும் நம்ம ட்ரை பண்ணணும், ரீச் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படின்னு பேசியிருப்போம். இதை ரெண்டையும் தாண்டி அகெயின் என்னோட ப்ராடக்ட்டை நான் சேல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும்? நீங்கள் வந்து உங்களோட ஆடியன்ஸ்க்கெல்லாம் பார்த்துட்டீங்க, எல்லாம் முடிச்சிட்டிங்க. உங்கள் சேல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கஸ்டமர் கூட எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல ஆஃப்டர் சேல்ஸ் சப்போர்ட் ஆகட்டும், டுவர்ட்ஸ் அந்த அந்த சேல்ஸ் ஃபனல் நீங்கள் கிரியேட் பண்ணுறப்போ அந்த ப்ராசஸை அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்குறதாகட்டும், உங்கள் லாஜிஸ்டிக்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறதாகட்டும், அதை அவங்ககிட்ட போய் சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற உங்கள் ஃபாலோ அப்பு, நீங்கள் அது கொடுக்குற அந்த பர்சனல் நோட்டு, அதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு நீங்கள் போடுற எஃபர்ட் இருக்குது தெரியுங்களா, அது ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து செலவே இல்லாமல் அதிகமாக ஒன்று பண்ணிட்டு என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, தே வில் ரைட் அ பர்சனல் நோட். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஆர்டர் 10 ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் ஓனர் என்ன பண்ணுவோம்னா உட்காந்து ஒரு பர்சனல் நோட் எழுதுவாங்க, தேங்க்யூ அப்படின்னு போட்டு எழுதுறப்போ அது என்ன ஆகும்னா அது அவங்ககிட்ட வந்து ஒரு பர்சனல் டச் கொடுக்குது, ரிப்பீட்டட் சேல்ஸுக்கு வந்து வழிவகுக்குது. நீங்கள் ரிப்பீட்டட் சேல்ஸுக்கு என்னெல்லாம் நீங்கள் எஃபர்ட் போடுறீங்களோ அவ்வளோ அந்த எஃபர்ட்லாம் உங்களுக்கு வந்து வேல்யூபிளாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு கஸ்டமரையும் கஷ்டப்பட்டு தான் ரீச் அவுட் பண்ணி கஷ்டப்பட்டு அவங்கள வாங்க வச்சுருப்பீங்க. அப்போது ஒரு தடவை வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா திருப்பி வர்றதுக்கு நீங்கள் என்ன எஃபர்ட் போடுறீங்கிறதுல தான் நீங்கள் ஸ்கேல் பண்ணுறதுக்கு முக்கிய ஃபேக்டரி. அதுதான் ஜென்ரலாக வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நெவர் திங்க் அபவுட் ஃபர்ஸ்ட் 10,000 பீப்புள், ஜஸ்ட் திங்க் அபவுட் த ஃபர்ஸ்ட் 100 பீப்புள். இந்த 100 பீப்புளுக்கு தான் நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் பண்ணி நீங்கள் தப்பு பண்ணலாம், என்ன பண்ணாலுமே அவங்க துப்புனா கூட நீங்கள் வந்து வாங்கிட்டு அதுலேருந்து சரி பண்ணுறதுக்கான ஸ்கோப் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் எடுத்தேன்னா பெருசாக போயிட்டேன், நான் எடுத்தேன்னா வைரல் ஆகணும், நான் எடுத்தேன்னா எல்லாமே பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பாக ஒரு சின்ன ஓனராக உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா நீங்கள் பேர்ன் அவுட் ஆயிடுவீங்க. ரெண்டாவது அவ்வளோ விஷயத்தையும் உங்களால் தாங்கிக்கிறதுக்கோ இல்லை அந்த வர்ற ஒர்க்கை வாங்கி பண்ணுறதுக்கோ உங்கள்கிட்ட மேன் பவர் வேணும், உங்கள்கிட்ட அவ்வளோ ப்ராசஸ் வேணும், எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குமாங்கிறது சந்தேகம். ஏன்னா நீங்கள் நம்ம ஸ்மால் பண்ண பேசுகிறப்போ 1 பீப்புள் எம்ப்ளாய் பண்ணுறதே இவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்களோட டைமை போட்டு தான் இந்த பிஸ்னஸை பில்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, நீங்கள் ரிப்பீட்டட் சேல்ஸ் பற்றி டச் பண்ணியிருந்தீங்க. ஆப்வியஸாக என்னோட அடுத்த கொஸ்டினும் அதாக தான் இருந்தது. ஒரு பிஸ்னஸ் நான் பண்ணுறேன், என்னோட ஃபஸ்ட்டு 100 கஸ்டமர்ஸ் நான் ரீச் பண்ணிட்டேன். என்னோட பிஸ்னஸில் இந்த ரிப்பீட்டட் சேல்ஸோட ரோல் என்னவா இருக்கும், இதை வச்சு என்னோட பிஸ்னஸை நான் எப்படி அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்? ரிப்பீட்டட் கஸ்டமருக்கு ப்ரைமரியாக தேவையான ஒரே விஷயம் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸோட குவாலிட்டி. ஓகே, உங்கள் குவாலிட்டி நீங்கள் ப்ராமிஸ் பண்ணதுக்கும் மேலே இருக்கணும். நான் வந்து இந்த மாதிரி என் ப்ராடக்ட் அப்படி இருக்கும் இப்படி இருக்குங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க தெரியுங்களா, அதுக்கும் மேலே இருக்கணும் உங்கள் குவாலிட்டி. அப்போது ஆப்வியஸ்லி ரிப்பீட்டடாக அவங்க வாங்குறதுக்கான ப்ராபபிலிட்டி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ரெண்டாவது, ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ்க்கு, அதாவது அந்த அவங்கள வந்து லாயல் கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு பர்சனல் டச் நீங்கள் கொடுக்குறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கான ஒரு தனி கேம்பெயின் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் ஒரு விஷயம் வாங்குறதுக்காகவோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கறதுக்காகவோ நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுறப்போ அவங்க ரிப்பீட் ஆவாங்க. ரிப்பீட் ஆயிட்டாங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட இன்னொரு பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயம் கேட்கலாம், யூ கேன் ஆஸ்க் ஃபார் ரெஃபரல். ஏன்னா இந்த மாதிரி ஸ்மால் ப்ரனர்ஸ்க்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற 100 கஸ்டமர்ஸ் 200 கஸ்டமர்ஸுமே தேர் லைக் அ ஃபேமிலி. அப்போது தே கேன் கால் தெம் அண்ட் தே கேன் ஸ்பீக் எனி திங். அப்படிங்க அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா அவங்ககிட்ட ஒரு ரெஃபரல் கேட்கலாம், தைரியமாக நீங்கள் கேட்கலாம், நீங்கள் தயங்கவே தேவையில்லை. ஸோ இப்போ என்ன ஆகும்னா அந்த 100 ஒரு 200ஆவோ 150ஆவோ க்ரோ ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்கோப் கிடைக்கும். இதை தான் நீங்கள் வந்து மெதுவாக பண்ண முடியும். ஸோ நீங்கள் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ரிப்பீட்டட் ஆர்டர்ஸுக்கு நீங்கள் எஃபர்ட் போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது.
இன்னொரு விஷயம் இதில் என்னன்னா, எனக்கு இப்போ மந்த்லி ஒரு 200 இல்லை 300 சேல்ஸ் நடக்குது, ஆனால் எல்லாருமே ஃப்ரெஷ் கஸ்டமர்ஸ். இன்னொரு பக்கம் எனக்கு ஒரு 150 தான் நடக்குது, ஆனால் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ். இப்படி இருக்கும்போது என்னோட பிஸ்னஸ் என்ன லெவலில் இருக்குங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நீங்கள் 200மே நியூன்னு சொல்கிறீங்க, 150 ரிப்பீட்டட் கஸ்டமர் சொல்கிறீங்கன்னா, உங்கள் எக்ஸ்பென்ஸ் ஷீட்டில் மார்க்கெட்டிங்க்கு 200க்கு நிறைய அதிகமாக செலவு பண்ணியிருப்பீங்க. ஓகே. உங்கள் ப்ராஃபிட்டோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 150 ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டும் 200 நியூ கஸ்டமர் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையாவே இருக்கும். இது உங்களுக்கு ப்ரைமரியாக பார்த்தா உங்கள் பிஸ்னஸை பார்க்கும் போதே தெரிஞ்சிடும். இப்போது நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அது வந்து சீக்கிரம் திரும்பி வாங்குறதுக்கான ப்ராபிலிட்டி இல்லை அப்படின்னா, நீங்கள் நியூ கஸ்டமர் ஓடிட்டே இருக்கிறப்போ நீங்கள் மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். எவ்ரி நியூ கஸ்டமர் நீங்கள் அவங்க நீங்கள் அக்யர் பண்ணுறதுக்கும் எவ்வளோ ஸ்பெண்ட் சம் மணி ஆர் எவ்வளோ ஸ்பெண்ட் சம் டைம், இல்லைனா ரெஃபரன்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கணும், நிறைய நீங்கள் வந்து நாக்கிங் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இந்த ரிப்பீட் கஸ்டமர் மாதிரி பிஸ்னஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து கம்மியாகும். டெஃபினட்டாக 200 நியூ கஸ்டமர்ஸ்க்கான நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மணியும் இதுக்கு 150 கஸ்டமர் ரிப்பீட் கஸ்டமர் வர டைமுக்கும் கண்டிப்பாக டிஃபரன்ஸ் நிறையாவே இருக்கும். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இதெல்லாம் பேசும்போது நம்ம மேக்ஸிமம் பேசுறது ஒரு இன்ஃப்ளூயன்சராக நீங்கள் மாறணும், இல்லை ஒரு இன்ஃப்ளூயன்சர் மூலமாக நீங்கள் வந்து கொலாபரேட் பண்ணணும், இப்படியெல்லாம் பேசுகிறோம். ஸோ இந்த டிஜிட்டல் ஏரால இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் கிட்ட அப்ரோச் பண்ணாமலையோ இல்லை நான் பர்சனலாக கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணாமலையோ என்னால் ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகவே முடியாதா? நீங்கள் டிஜிட்டல் ஏரான்னு சொல்லிட்டீங்க, ஸோ யூ ஹேவ் டு கிரியேட் அ கான்டென்ட். இல்லை, ஐ மீன் நான் வந்து இந்த மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே டிபெண்ட் பண்ணி என்னால் ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆக முடியாதா? கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து காசில் இன்வெஸ்ட் பண்ணணும்ல. ஓகே. ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து இல்லைப்பா நான் கான்டென்ட் கிரியேட் பண்ண மாட்டேன், நான் ஆர்கானிக் எனக்கு வேண்டாம் அப்படின்னா there is only option பெய்டு. அந்த பெய்டு போகிறப்போ உங்கள் பொட்டன்ஷியல் நீங்கள் எவ்வளோ இருக்குது, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கே தெரிஞ்சு நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரன் பண்ணுறீங்கன்னா ஃபைன். இல்லை நீங்கள் ஒரு ஏஜென்சி டிபெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா எப்படி ரிசல்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க, இது எல்லாமே அங்கே பெரிய ஒரு வைட்டல் ரோலாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரே விஷயம் காசு தான். ஸோ அது வந்து எய்தர் யூ ஹேவ் டு ஆர்கானிக்காக நீங்கள் போகிறப்போ இட் வில் டேக் டைம், இல்லைனா ஆட் கேம்பெயின் ரன் பண்ணுறேன், ஆட்ஸ் மட்டுமே பண்ணுறேன் டிஜிட்டல் அப்படின்னா டெஃபினட்டாக ரிசல்ட்ஸும் குயிக்காக இருக்கும், பட் காசு நீங்கள் நிறையா போட வேண்டியது இருக்கும். இங்கே நமக்கு மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, எனக்கு பேர்ன் பண்ணாமல், காசை நிறையா பேர்ன் பண்ணாமல் எப்படி நான் வந்து ஸ்மார்ட்டாக பிஸ்னஸ் எடுக்கிறதுங்கிறது தான் அவங்க நிறையா தாட்ஸாக இருக்குது. ஸோ அந்த தாட்ஸுக்கு வந்து ஆர்கானிக்காக நம்ம என்ன பண்ண முடியுங்கிறது வந்து நம்ம அங்கே போகணும். எல்லாத்தினாலையும் காசு போட்டு ரன் பண்ண முடிஞ்ச மாதிரியான பிஸ்னஸ் ரொம்பவுமே கஷ்டம். ஹோம் ப்ரனர்ஸ் நான் சொல்கிறேன். ஓகே. அகெயின் நம்ம இந்த ஹோம் ப்ரனர்ஸ் பற்றி பேசும்போது நிறைய பேர் இன்னைக்கு ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆண்டர்ப்ரனர்ஸ் இல்லை ஜென்ரலாக நம்ம பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலுமே நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஷிஃப்ட் இருக்கிறத பார்க்க முடியுது. நாங்கள் பிஸ்னஸ்குள்ளே வரணும் அப்படின்னு நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஸோ அதுக்கான ஸ்பேஸ் இப்போ இருக்கா? இப்போ ஹோம் ப்ரனர்ஸாக ஆடுற எல்லாராலையும் சக்சீட் ஆக முடியுமா கரெக்டான எஃபர்ட்ஸ் போட்டால் கூட? இது வந்து இது ரொம்பவுமே வந்து ஒரு ஒரு டஃப்பான ஒரு விஷயம். என்ன ரீசன்னா, எஃபர்ட்டும் நிறைய பேர் போடுவாங்க, பட் தப்பான இடத்துல எஃபர்ட் போட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இங்கே ஃபெயிலியர் ரீசன்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் பிஸ்னஸில். நீங்கள் வந்து ஒரு ஹோம் ப்ரனர்ங்கிறப்போ க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 9 to 5ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 9 to 5ல் நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் ஹேவ் அ டிஃபைனைட் சேலரி இருக்கும், உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ்க்கு தேவையான விஷயம் இருக்கும். யூ ஆர் நாட் ஆன்சரபிள்னு நீங்கள் நினச்சிட்டு, லைக் நான் வந்து எனக்கு வந்து என் மேனேஜர் கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணால் போதும்னு நினச்சிட்டு அதுவே கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கீங்க. பட் இங்கே வந்து உங்கள் வெண்டார் உங்களை கேள்வி கேட்பாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கேள்வி கேட்பாங்க, உங்கள் கஸ்டமர் உங்களை கேள்வி கேட்பாங்க. அதை விட 1000 மடங்கு கஷ்டம் இங்கே. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பிஸ்னஸ்க்கான நாலேஜோட வரீங்கிறது ரொம்ப முக்கியம், ஆர் அதுக்கு கொடுக்குற டைம் ரொம்ப முக்கியம். இங்கே நீங்கள் வந்து ஃபெயிலியர் ரேஷியோ இருக்குங்கிறத ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு வரணும். ரெண்டாவது, இது ஈஸி இல்லைங்கிறது புரிஞ்சுக்கோங்க. பிஸ்னஸ் வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி ஓப்பன் பண்ணோன்னா காசு வந்துடும், கடை ஓப்பன் பண்ணோன்னா எனக்கு சேல்ஸ் நடந்துடும், இது எல்லாமே பொய், சுத்த பொய். இது நடக்கவே நடக்காது. நீங்கள் எவ்வளோ நீங்களே ஒரு இந்த கொஸ்டின்லேயே நீங்கள் வச்சுருந்தீங்க, நான் எஃபர்ட் போடுறேன் இருந்தும் ஃபெயில் ஆகிறேன். எஸ், இங்கே எஃபர்ட் போட்டு காசு போட்டும் ஃபெயில் ஆவாங்க. என்ன ரீசன்னா, அவங்கள்ட்ட ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி இருக்காது. நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு எல்லாருமே ஆடியன்ஸ்ன்றாங்க. உங்ககிட்ட போயிட்டு ஒரு சில பேர்ட்ட வந்து அவங்க ஃபெயிலியருக்கான விளிம்பில் தான் இருக்காங்க. அது எப்படி தெரியும்னா, நீங்கள் யாரைங்க டார்கெட் பண்ணீங்க, உங்கள் ப்ராடக்டை யாருக்கு விற்றீங்க, என்ன பண்ணீங்கன்னா, என் ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் விற்றங்க. ஒரு 1 or 2 weeks முன்னாடி நான் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது, ஒரு டிஷர்ட் ஸ்பெசிஃபிக் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது, நான் ஒரு டிஷர்ட் பிராண்ட் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, சூப்பருங்க, யாருக்கு டார்கெட் பண்ண போகிறீங்கன்னா 18 to 40 எல்லாரும் டார்கெட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால், எப்படிங்க டார்கெட் பண்ண முடியும்? நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் பண்ணாலுமே 18 to 40 எல்லாம் டார்கெட் பண்ண போகிறீங்கன்னா என்னங்க உங்கள் எவ்வளோ கேம்பெயின்ஸ் பண்ணுவீங்க, எவ்வளோ பண்ணுறீங்க, இதெல்லாம் எங்கே நடக்கும்னா எப்போ தெரியும்னா, உங்களுக்கு 6 மாதமோ 7 மாதமோ எனக்கு சேல்ஸ் வந்துருங்கிற ஒரு நம்பிக்கையில் காசு போட்டு எல்லாம் காசெல்லாம் தொலைஞ்சதுக்கப்புறம் தான் புரியும், இல்லை 18 to 20க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், 20 to 22க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்,
23 to 25க்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், 25 to 30க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வேற இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது எல்லாமே காசு போட்டு ஃபெயில் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ முதல்ல அவங்களுக்கு வந்து கொஞ்சமாச்சு பிஸ்னஸோட பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. யூடியூப்லேயோ இல்லை வந்து ஒரு காமனாக இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ்லையோ நீங்கள் படிக்கிறது வெல் அண்ட் குட். பட் கொஞ்சமாச்சும் வந்து வேற ஏதாவது ஒரு இதில் ஒரு உடுமை மாதிரியான ஒரு விஷயத்தில் எங்கேயாச்சும் ஒரு காசு பே பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கூட கேள்வி கேட்டால் ஆன்சர் சொல்கிறதுக்கு அந்த கிரியேட்டர் இருப்பார். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கோர்ஸில் இருந்து படிச்சிங். நான் வந்து கோர்ஸ் எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாருனாலையும் எல்லாத்தையும் போய் கற்றுட்டு வர்றதும் முடியாது. அப்போ அட்லீஸ்ட் அவங்க என்ன கேட்பாங்கன்னா, சரி எனக்கு ஒரு கோர்ஸாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு சொல்கிறது தான். ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சு வந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து ஒரு இன்சைட்ஸ் கொடுப்பாங்க, பேசிக்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. ஒரு பேலன்ஸ் ஷீட் எப்படி பார்க்குறது, ஒரு கிரெடிட் டெபிட் எப்படி வைக்கிறது. இங்கேயே ஃபெயில் ஆயிடுவாங்க. ஃபினான்ஷியலாக காசு நம்ம வந்து நான் ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நம்ம நிறையா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், ப்ராஃபிட்டில் இருக்கேன். ஒரு ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸிங் வைக்க கூட தெரியாமல் மாட்டிப்பாங்க. இது வாங்குறோம், இது நான் பண்ணுறேன், இதை இவன் தான் அப்படின்னு ஒரு ப்ரைஸிங் வச்சுருவாங்க. இல்லைன்னா காம்படிட்டர் இந்த ப்ரைஸிங் வச்சுருக்கான், நான் இந்த ப்ரைஸிங் வைக்கிறேன். எவ்வளோக்கு வாங்குறீங்க, நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க, அது எவ்வளோ நீங்கள் வந்து வேல்யூ ஆட் கொடுக்குறீங்க, உங்கள் வேல்யூக்கு என்ன ப்ரைஸிங், இந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் நீங்கள் பண்ணிட்டு எல்லாமே உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டு பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கொடுக்குற விலை, அதுக்கான கொடுக்குற நீங்கள் காசு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இது எப்போ தெரியும்னா ஃபெயில் ஆனதுக்கப்புறம் யோசிப்பாங்க. இது ஒன்று. ரெண்டாவது வந்து நான் எப்போவுமே ஒரு விஷயம் அடிக்கடி சொல்கிறது, என்னோட கிளைண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையும் சொல்கிறது என்னென்னா, ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு ஃபெயில் ஆனவங்க கிட்ட போய் பேசுங்க. அவங்க உங்களுக்கு இன்சைட்ஸ் கொடுப்பாங்க, டெஃபினட்டாக இன்சைட்ஸ் கொடுப்பாங்க. உங்கள் பிஸ்னஸ்லையோ நியர் பிஸ்னஸ்லையோ ஃபெயில் ஆனவங்க கிட்ட போய் கேளுங்க. ரெண்டாவது இவங்ககிட்ட யார்கிட்ட கேட்கணும்னு சொல்லியாச்சு, ஃபெயில் ஆனவங்க கிட்ட கேளுங்க. நான் கேட்கக்கூடாத ஆட்கள் யார் தெரியுமா, ஆல்ரெடி வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டாக எம்ப்ளாயியாக இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் பிஸ்னஸ் ஐடியாஸ் கேட்காதீங்க. அவங்கக்கிட்ட அவங்க சொல்கிறதெல்லாம் பிஸ்னஸ் ஐடியா கிடையவே கிடையாது. அப்புறம் யாரெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து இன்சைட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அவங்க கொடுக்குறது வெறும் இதுதான் இருக்கும். அவங்க கொடுக்குற வரதும் வந்து பெருசாக இருக்காது. ஃபெயில் ஆனவங்க கிட்ட கேளுங்க, அவங்க வந்து தெளிவாக சொல்லுவாங்க. ஏதாச்சும் 1 or 2 வேல்யூபுளான டேட்டா உங்கள் பிஸ்னஸ்க்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், நிறைய எடுத்திருக்கேன். நிறைய இடத்துல வந்து எங்களோட கன்சல்டிங்லேருந்து எல்லாத்துலேயுமே இது எங்களுக்கு ஒரு சீக்ரெட் டூல் மாதிரி. ஃபெயில் ஆனவங்க கிட்ட பேசுறது டெஃபினட்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஒரு ஹோம்பிரனர் அவங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மார்க்கெட்டிங், சேல்ஸ் இதெல்லாம் என்னென்ன விஷயத்த கவனிக்கணும், முக்கியமாக இதெல்லாம் அனலைஸ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்சைட்ஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.